முடியல முடியல என்ன கொடூரமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு முந்தா நாள் நம்முடைய உலக நாயகன் அவருக்கு வந்துட்டு இல்ல விண்வெளி நாயகன் அவருக்கு வந்து பர்த்டே. விண்வெளி நாயகா. ஸோ அது வந்து நம்ம பெருசா நம்ம என்ன கொண்டாடுறது அவங்க கொண்டாடி இருப்பாங்க. ஆனா வேட்டையாடு விளையாடு நாயகன் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 படம் வந்துட்டு தியேட்டர்ல ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்பவும் அந்த படம் ஓடதான் செய்யுது. அண்ட் அந்த படத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட், நீ அந்த படத்தை பார்த்திருக்கியான்னு கேட்டா வந்துட்டு இல்ல, வெக்கமா இல்ல. நாயகன் படத்தையும் ஃபுல்லா பார்த்தது கிடையாது, வேட்டையாடு விளையாடு படத்தையும் ஃபுல்லா பார்த்தது கிடையாது. டிவியில போட்டப்போ வந்துட்டு அப்பப்போ போடுவாங்க, அது வந்து விளம்பரம் வந்துடும், உடனே அப்பா சேனல் மாத்திட்டு வேற ஒரு படம் பார்த்துட்டு இருப்பாரு, அது விஜயான் சாரோட படமா இருக்கும். ஸோ அப்படி வந்து அதுக்குள்ள முக்கிடுவாரு. அதெல்லாம் ஃபுல்லா பார்த்து கிடையாது. ஆனா இப்போ நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். அதை பத்தி ஃபுல்லா பேச போறோம். 2 படம் 1 ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விளையாடு படத்துல இருந்து போலாம்னு நினைக்கிறேன். வேட்டையாடு விளையாடு படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கமல்ஹாசன் சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கும்போது வந்து அவருடைய சக நண்பர் மாதிரி ஒருத்தர், ஸோ அவரு பிரகாஷ்ராஜ் வந்து என்ன ஆனார் அப்படின்னா வந்துட்டு திடீர்னு அவர்கிட்ட பொண்ணை காணும் அப்படிங்கிறதுக்காக இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த பொண்ணை தேடி பார்க்கும்போது வந்து அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்துருக்குது. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு யார் அந்த கொலையை பண்ணது, எதுக்காக பண்ணாங்க, அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படி மாதிரி வந்துட்டு வெளிநாடு வரைக்கும் தேடி போய் அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு யாரெல்லாம் இவர் இழந்தாரு இதற்காக அண்ட் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் மாதிரி. 2 சின்ன பசங்க 8-9 வயசா இருக்கும்போது தலையில அடிபட்டோ என்னமோ கரண்டு போச்சு. இந்த படத்தை நான் பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா வந்து கௌதம் மேனன் சார் வந்து இது ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறாரு. யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நானா இப்பதான் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ நான் பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது இல்ல இது ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னா வந்துட்டு தட் ஃபைன். ஒரு சாங்ல வந்துட்டு அவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து பார்க்கும்போது தலை என்ன தலை அப்படி மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பர். ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஜோதிகா அவங்களுடைய ஆக்டிங் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங், நம்முடைய உலகநாயகனா வரும் அது மாதிரி தான் ஆக்டனை கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த படம் என்ன ஒன்றும் புரியல அப்படி மாதிரி சில பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் சீரியல் கில்லர் வந்து 2 பேர், அவங்க 2 பேர் வந்துட்டு ஒரு கப்பல் மாதிரி, கே கப்பல் மாதிரின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க படத்துல இருக்குப்பா. ஸோ அப்போ வந்துட்டு அந்த கே கப்பல் மாதிரி இருக்கும்போது வந்து அவனை இவனை விட்டுட்டு கொடுக்க மாட்டான், இவனை அவனை விட்டு கொடுக்க மாட்டான். 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு நிறைய பேரை கொல்லுவாங்க, கற்பழிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அதுக்கு என்ன அப்படின்னா இவரை யாராவது ஏதாச்சும் வந்துட்டு சி அப்படின்னு சொன்னாலே போதும், அவரை கொல்லணும் துடிக்கிற ஆள் தான் வந்து நம்முடைய வில்லன். 2 பேருக்கும் ஒரே ஐடியாலஜி, இப்போ 2 பேரும் கொலகாரங்களா மாறிட்டாங்க. என்னதான் வேணா இருக்கட்டும், இந்த படத்துல வில்லனோட ஆக்டிங் வந்துட்டு அவரு மாரலஸ் ஆக்டிங், ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங். இந்த மாதிரி அந்த கௌதம் வாசுதேவன் சாரை வந்துட்டு இன்டைரக்டா ஒரு இன்னொரு வெர்ஷன்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. பொருள் வரும் போட்டேன்னு என் வீடு பக்கத்துல இருக்கு வரியா. மொத்த ரவுடி ஓட விட்டு காலி பண்ணும், ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க, அடிச்சு தூக்கிடுவேன். ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி வந்துட்டு we are the man, I confuse, I still ராகவன் அப்படி மாதிரி இருந்துட்டு அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ராகவன் அப்படிங்கிற அந்த கமல்ஹாசன் சார் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கேரக்டரிசம் அப்படின்னா லைக் எனக்கு பயம் கிடையாது, என்னோட உயிர் இதுக்காக போகணும் அப்படின்னா வந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ செம்மையான ஒரு கேரக்டர், செம்மையான ஒரு ரோல். அது வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்ச கதை தான். படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் வாட் இஸ் தட், என்ன கதை இருக்குது, என்ன பிடிச்சிருக்குது, என்ன பிடிக்கல, கௌதம் வாசுதேவன் சார் என்ன பண்ணியிருக்காரு பண்ணல அப்படி மாதிரி இருந்துட்டு. அண்ட் இந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சான்னு சொல்றாரு. ஸோ அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா வந்து இவங்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கொன்னு ரேபிஸ்ட் எல்லாம் பண்ணி கொன்னு அதுக்கப்புறம் அந்த விரலை துண்டிச்சு அந்த விரலை தூக்கி 7 மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கு இந்த விரல் இந்த மாதிரி தொங்க விடுவாங்க. அது வந்துட்டு அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சு அந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்சு அதை போற விதம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு லூப் ஹோல்ல வந்துட்டு கண்டுபிடிச்சு போற மாதிரி சூப்பரா காமிச்சிருக்காங்களே அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராகவன் 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, இப்ப அவரும் ஒரு வைஃபும், ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. சில சீன்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது
நமக்கே ஒன்று தோணும், இது இது ஒரு ராகவன் இன்ஸ்டிங்ஸ் அப்படி மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலும் வந்துட்டு இவங்க இப்படிதான் பண்ணியிருப்பாங்க அப்படி மாதிரி இவர் கரெக்டா அந்த இடத்துல போய் நிக்கிறாரே, லைக் அங்க பொண்ணு போட்ட அந்த புதைச்சிருக்கிற இடத்துல போய் நிக்கிறாரே அப்படி மாதிரி இருக்கு. எப்படி அப்படி மாதிரி இருந்து ஆக்டபிள் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ராகவன் இன்ஸ்டிங்ஸ் அப்படி மாதிரி ஒரு விட்ட போட்டு போயிடுவாரு. அண்ட் அட் த சேம் டைம் இவர் வந்துட்டு இவரோட நெருக்கமா இருக்கிற எல்லாரையும் வந்துருவாரு. ராஜர் அண்ட் வந்துட்டு அந்த ஹீரோயின் கேரக்டர் எல்லாரையும் அவரோட லைஃபுக்கு நெருக்கமான எல்லாரையும் இழந்துருவாரு. நாயகன் படத்துல இதே மாதிரிதான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்துட்டு உண்மையிலேயே கௌதம் வாசுதேவன் வந்துட்டு ஒரு ஃபேன் பாயா டிஃப்ரென்ஷியேட்டா காமிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் சார் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா மாறிச்சு. அண்ட் இந்த என்ன மணி கண்ணு வேணும் கேட்டியாம சொல்லு, நான் 5 லட்சம் சொன்னியாம தம்பி கேட்டம் போடுறா என் கண்ணு வேணும்னு கேட்டு வரவனுக்கு 5 லட்சம் சரியான சீனுங்க. நான் வந்துட்டு ஐயோ என்னடா இது அப்படி மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டும் வேற லெவல்னா வேற லெவல். இந்த படத்துல குறைன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு சில இடத்துல லேக் அடிக்கும். இந்த லெவல் தான் இருக்கே தவிர மற்ற மாதிரி இந்த குறை அப்படி மாதிரிலாம் கிடையாது. லைக் இப்பதான் அவர் பாதி நாளெல்லாம் வந்துதான் வந்துட்டு என்ன கௌதம் வாசுதேவன் சார் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு அந்த லவ்வோட சேர்ந்த ஃபைட்டும் அந்த கதைக்களத்துல டெப்தான ஸ்டோரிக்குள்ள போற மாதிரி அதை சூப்பரா காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கு. ஒரு லவ் இருக்கும், ஒரு ஸ்டோரி உள்ள போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், திடீர்னு பார்த்தா ஆக்ஷன்ஸ் இருக்கும். மாதிரி ஒரு இந்த லவ் எமோஷன்ஸ் ஆக்ஷன் இந்த அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாரு. ஆனா அந்த படத்துல வந்துட்டு எல்லாமே இருக்குது, லவ் எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. பட் அதை விட சென்டிமெண்டல் சீன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. லைக் எமோஷன்ஸ் கூட வந்துட்டு பேசுறாங்க. ஒரு இப்போ சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு திறன் இருக்கலாம், லைக் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் நினைக்கிறேன். அது எப்படி அப்படின்னா வந்து சில பேரை பார்க்கும்போது நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஃபீல் ஆவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு நல்லா பேசுற மாதிரி நம்மகிட்ட நார்மலா பேசிட்டே இருப்பாங்க. பட் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் வரும், இது ஏதோ தப்பா இருக்கு, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம என்ன பிரச்சனை கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் குத்தி கிட்ட சொல்லுவாங்க. பட் சிலர் குத்தி கிட்ட வந்துட்டு கடுப்பாயிருங்க. பட் அந்த ஒரு ஃபீல் வருது தெரியுமா, இவனுக்கு எப்படி தெரியுது நம்ம இப்படி சேடா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்துல இன்டெப்தா வந்து காமிச்சிருக்காங்க. அவருக்கு வந்துட்டு சில சீன்ஸை வந்துட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்குது அப்படின்னா அதோட பின்னாடி என்ன அப்படிங்கிற வந்துட்டு அவர் வந்துட்டு இன்ஸ்டிங் பண்ற. லைக் வந்துட்டு மதராசி படத்துல சிவாஜி சொல்லுவார்ல அனிமல் இன்ஸ்டிங்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு இட்ஸ் ராகவன் இன்ஸ்டிங்ஸ் அந்த மாதிரி இந்த படத்தை வந்து காமிப்பாங்க. I have never seen such a gory murder in my life. ஸோ ஓவரால் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும், கொஞ்சம் வெளியோட ஆக்டிங் பார்க்கும்போது எஸ்டே சூர்யாவோட ஸ்பைடர் படத்தில் ஒரு சைக்கோதரமான ஆக்டிங் இருக்கு, அதை விட ஒரு சைக்கோதரமான ஒரு ஆக்டிங் தான் வந்து நம்முடைய வில்லன் பண்ணியிருப்பாரு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா வந்துட்டு நாயகன் படத்தையும் நான் இப்போ தான் பார்த்தேன், மேட்டோட இப்போ தான் பார்த்தேன். பட் ஒரு ஃபீல் இருந்துச்சு, இந்த படத்தை ஃபர்ஸ்டே பார்த்துருக்க வேண்டியது அப்படி மாதிரி இருந்து ஒரு இன்டைரக்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே ஃபைன், எப்போ பார்த்தா என்ன பார்த்துட்டு வரல அந்த ஒரு குட் ஃபீல். கண்டிப்பா தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. I'll get this guy. மாட்டுவடா. நாயகன் படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். நாயகன் வந்துட்டு எப்படி அப்படின்னா மணிரத்னம் சார் வந்துட்டு அவருடைய இயக்கம். ஸோ மணிரத்னம் சார் வந்து அவருடைய அந்த இயக்கத்துல வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கமல்ஹாசன் சாரை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னா வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வயதாகி முதிர்ந்து சாகுற வரைக்கும் உள்ள ஒரு கதை தான் வந்துட்டு இந்த நாயகன் வந்துட்டு அவருடைய சின்ன வயசுல அவங்க அப்பாவை கண்ணு முன்னாடி வந்து சுட்டு கொன்றுவாங்க போலீஸ் ஆஃபீஸர். அங்கிருந்து அவரை குத்தி கொலை பண்ணார செத்தானான்னு தெரியாது, பட் குத்திட்டு ஓடிடுவாரு, பம்பாய்க்கு ஓடிடுவாரு. ரைட், மும்பைக்கு ஓடி அங்க வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இவனை பார்த்து இவரை வந்துட்டு அவங்க வாப்பாட்ட கூட்டிட்டு போயிட்டு
அவங்க அப்படியே அந்த இதில் ஆக்டபிளாக சேர்ந்துருவார். கடைசியில் வந்துட்டு அவர் ஒரு தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, இவர் இருக்கார். ஸோ அப்போ வந்து கடைசியில் வந்து இவர் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இடம் ஒரு புறம்போக்கு இடத்துல வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள்கிட்ட தான் இவர் வளர்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல லைக் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வந்து இவர் சால்வ் பண்ணுறாரு. சால்வ் பண்ணும்போது இவர் வந்து அந்த இடத்துல இந்த நாயகனாக தெரியுறாரு, தலைவர் மாதிரி. அப்போ தெரியும் போது வந்துட்டு அந்த மக்கள் எல்லாரும் இவர் தலைவராக ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. பிரச்சனை எல்லாம் வருது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண இந்த இடத்துல வந்துட்டு இவர் ஒரு டான் மாதிரி கிரியேட் ஆவார். அந்த டான் என்ன மாதிரி ஆகுது அப்படின்னா வந்துட்டு நல்லது லைக் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு என்னை தேடி வந்தேன்னா அந்த கஷ்டத்தை எனக்கு நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு காலைல 6 மணியாக இருந்தாலும் சரி, நீ எனக்கு கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். கடைசியில் வந்து தன்னோட ஒய்ஃப் கண்ணு முன்னாடி சுட்டுக் கொல்லப்படுவாங்க, தன்னுடைய அப்பா கண்ணு முன்னாடி சுட்டுக் கொல்லப்படுவாங்க, தன்னுடைய மக்கள் அடிக்கப்படுவாங்க, தன்னுடைய சொந்தக்காரங்க அப்படிலாம் கிடையாது, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட மகள் வந்துட்டு ஒரு நாள் ரேப் பண்ணப்படுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்தவங்க திடீர்னு அவங்களுடைய பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ பண்ணுறதுலாம் ரைட்டா அப்படி மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக தெரியாது தன்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு. ஸோ அந்த கேரக்டர் இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லுவார், இவங்களெல்லாம் நிறுத்த சொல்லு, உன்னோட அம்மா வந்துட்டு கண்ணு முன்னாடி சுட்டு கொண்டாங்களே அவங்களும் நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில சீக்வன்ஸ் எல்லாம் பேசும்போது சூப்பராக இருந்துச்சு, பார்க்கும்போது எமோஷனலாக இருந்துச்சு. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு மும்பைக்கு வரும்போது எப்படி ஒரு அனாதையாக வந்தாரோ கடைசியில் மும்பையிலிருந்து ஜெயிலுக்கு போகலான் இருந்து கைதியாகி கோர்ட் வாசல் போகும்போது சுட்டு கொல்லப்பட்டு ஒரு நிராயுதபாணியும் சொல்லலாம், அனாதைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இருக்காது. நான் எதை நம்பியும் இல்லை, அவ்வளோதான், என்னால் வந்துட்டு இனிமேல் முடியாது, அவ்வளோதான், என்னை விட்டுங்க, நான் செத்துடுறேன், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் அவர் இருப்பார். ஏன்னா தன்னுடைய மகன் இறந்துருவான். தன்னுடைய மகள் வந்துட்டு என்னை நீங்கள் மகள்னு சொல்லாதீங்க, என்னை நீங்கள் ஏற்றுக்காதீங்க, என்னை தனியில் விட்டுதான் நினைச்சுக்கோங்க, என்னை விட்டுருங்க, அவர் இறந்துட்டாரு, அண்ணன் இறந்துட்டான், என்னையாவது விட்டுருங்க, நானாவது வாழ்ந்துட்டு போகிறேன், என்னால் சாகலாம் முடியாது, உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கு அப்படின்னு வந்துட்டு அந்த ஒரு எமோஷனை வந்துட்டு இவர் மேலே திணிச்சிட்டு போயிடும். ஸோ ஒரு கடைசி வயதான ஒரு காலத்தில் வந்துட்டு தன்னுடைய மகள், தன்னுடைய மகன், தன்னுடைய ஒய்ஃப், ஸோ எல்லாரையும் வந்துட்டு இறந்துட்டோம், என்ன பண்ணுறது அப்படி மாதிரி இருக்கும்போது கடைசி வந்து அவர் வந்துட்டு மக்களுக்காக வாழலான்னு இருக்கும்போது கடைசியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையும் குட்டைக்குள்ள போய் விட்டு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் வந்துட்டு அங்கே நடக்கிறது ஒரு பாம்பை பால் கொடுத்து வளர்த்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கடைசியில் வந்துட்டு அந்த பையனே வந்து நம்ம கமலாச்சாரை கொண்டுருவாரு. மும்பையில் வந்துட்டு எப்படி வந்தாரோ இறக்கும் போதும் அதே மாதிரி தான் இறந்து போவார். தன்னோட கையில் எதுவுமே இல்லாமல் வருவார். இறந்து போகும்போதும் அவரோட கையில் எதுவுமே இருக்காது. ஏன்னா அதுதான் மணிரத்னம் சாரோட ஃபிலிம். இதே வந்து அந்த கிராஃப் காமிச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன கிராஃப் காமிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 15 வயசு, ஒரு 25 வயசு, ஒரு 35 வயசு, ஒரு 55 வயசு, கடைசியாக ஒரு 65 வயசில் அவர் இறந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு உண்மையிலேயே டாப் நாச். என்ன கேட்டால் அதுதான். அதில் நம்ம வந்துட்டு இப்படி ஒன்று சொல்கிறதுக்கு அப்படி ஒன்று சொல்கிறதுக்கு மாற்றி சொல்கிறதுக்கெலாம் கருத்து வேறுபாடெலாம் கிடையாது. அண்ட் அந்த குடும்பம், ஃபேமிலி, அந்த எமோஷன்ஸ், அந்த லவ், ஸோ அந்த கோர்லாம் காமிச்சிட்டு திடீர்னு பார்த்தா தன்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, இது இப்படி போகக்கூடாது, வேற மாதிரி போகணும் அப்படி மாதிரி அதை திருத்த ட்ரை பண்ணி அதை திருத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது அதில் வந்துட்டு அது வித்தியாசமாக மாறி இவரோட கையில் நிற்காமல் அது வேற எங்கேயோ போய் ஸ்பிளிட்டாக வந்துட்டு அந்த லைஃபே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த லைஃப் கொலாப்ஸ் ஆகும்போது வந்துட்டு அதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவார். ஆனால் பண்ண அவர் நினைக்க அந்த இடத்துல இங்கே பிரச்சனை என்ன, சரி இங்கே என்னதான் நடக்குது, இங்கே என்ன பிரச்சனை, எதனால் இப்போ வந்து இது மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டார் அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த லைக் ஒரு கடலுக்கு போயிட்டு ஒரு சாராயமாக என்னமோ ஒன்று, ஸோ அது வந்துட்டு ஒரு பொருள் மாதிரி
அதை வந்துட்டு எடுக்கிறதுக்காக வாப்பா ஒருத்தர் வந்துட்டு போவாரு. அப்போ அதை வந்துட்டு கப்பல்ல இருந்து இவர் இறக்கி பண்ணி அதை வந்துட்டு யாருக்கும் தெரியாம கடைக்கு கொண்டு சேர்க்கணும். அதுதான் மேட்ரு. ஆனால் அதுக்கு கூலி வந்துட்டு வெறும் 200 ரூபா. அந்த இடத்துல இவர் வந்துட்டு பேரம் ஒன்று சொல்லி 2000 ரூபாய் ஆக்கி அதை வாங்கிடுவார். அதனால அந்த ஒரு பேரம் பேசுனதுனால தன்னுடைய வாப்பாவை வந்துட்டு இழந்துருவாரு. நெக்ஸ்ட் இங்கே வந்து இதே மாதிரி ஒரு சரக்கை வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கஸ்டம்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை வந்து எடுத்து காமிக்கிறேன், ஏன்னா அவருக்கு ஒரு ட்ரிக் தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லும்போது வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க புள்ளிங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்களாலே முடியாது, நீ முடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கௌரவ பிரச்சனை வரும். இந்த சின்ன பையன் இந்த இதை பண்ணிட்டானா, அப்போ அவன் உங்கள்கிட்ட இருப்பாரு. நம்மளுடைய பெருமை அருமை பெருமையில என்ன பண்றது, அப்புறம் அவன் இருக்கக்கூடாது, அவன் செத்துறணும் அப்படி மாதிரி இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரச்சனை. அதனால வந்துட்டு கொல்லப்படுறவங்க தான் இவருடைய ஒய்ஃப். அதுக்கப்புறம் இந்த ஒய்ஃப் கொல்லப்பட்டனால இவங்க இவருக்குள்ள கொண்டுருவாங்க. இவங்கள கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டானா மாறிடுவாரு. ஸோ மீன்ஸ் பை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கிங் மேக்கர் மாதிரி. அதனால வந்துட்டு ஒரு ஒரு எமோஷ்னலா லைக் கனெக்ட் ஆகி கடைசியில் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இறந்து போவார். ஸோ அந்த ஃபீல் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ட்ரெயின் சவுண்டு இதில் வரும். அந்த ட்ரெயின் சவுண்டு பார்க்கும்போது எனக்கு தளபதி படத்தை மீட் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் இருந்துச்சு. லைக் ஆஹா ஏன்னா தளபதி படத்தை காமிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த 2 படமும் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படங்கள் பிடிக்கும். அண்டு பர்த்டே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ சார்.